நாராயணா அங்க வர்றான். நாராயணா விரட்டிய துறக்க முடியலடா. எப்படித்தான் அவன் வாசனை கண்டுபிடிச்சு வரானே தெரியல. அண்ணே உங்களுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? அண்ணனுக்கு தமிழர் ஊத்தி கொடு. முதல் நிறுத்துறா ஊத்துறத நிறுத்துறா. ஆமா எந்த ஏரியாடா இது? இங்க இந்த வீதியில எத்தனை பொண்டு புள்ளிங்களா இருக்கிறாங்க? எவ்வளவு நடமாட்டம் உள்ள ஏரியா இது? என்னடா பழக்கம் இது? கொஞ்சமா அறிவு இருக்கா உங்களுக்கு? நீ பாட்டுக்கு பாட்டில் ஊத்தி கிடக்குன்னு என்ன பழக்கம் இது? நிறுத்து ஊத்துற நிறுத்துறா. சபாஷ்ண ஊருக்கு உங்களை மாதிரி ஒருத்தர் இருக்கும்ண்ணே. அப்பதான் இந்த மாதிரி குடிக்காரங்களெல்லாம் நிறுத்த முடியும். இது தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்லையான்னு நினைச்சேன். நீங்க வந்துட்டீங்க, சூப்பர்ண்ணே. தம்பி என்னப்பா சொல்ற நீ? அண்ணே அந்த காலத்துல எங்க தாத்தா சொல்லுவாரு, குடிக்கிறவங்களாம் 50 வயசுக்கு மேல இருக்கவங்க குடிப்பாங்களாம். அது எங்க தெரியுமா குடிப்பாங்க? அதாவது ஊர் பொதுப்புறமா உட்காந்து குடிச்சிட்டு யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்களா. ஆனா இப்ப சின்ன பையன்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் குடிக்கிறாங்க. அது நடு ரோட்ல கூச்சமே இல்லாம குடிக்கிறாங்க. அட நீ வேற போடா அங்கிட்ட. டேய் இவன் கொஞ்சமா ஊத்திடுவானா? எனக்கு இவன் நிறைய ஊத்திக்குவான். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ஆட பாருங்களா, ஒரு 5 நிமிஷத்துல நீ தின்னுட்டீங்களோன்னு நினைச்சேன்டா.